அக்னி நட்சத்திரம் பயங்கரமா பாத்தீங்கன்னா வெயில் கொளுத்த போகுது. ரொம்ப இதா இருந்தேன். ஆனா இன்னைக்கு காத்தால இருந்து பாத்தீங்கன்னா விசிலுடன் இடியுடன் கூடிய கனமழை பாத்தீங்கன்னா இருந்தது. மேகமூட்டங்கள் தான், சூரியனையே காணும். நான் கூட அக்னி நட்சத்திரம் இன்னைக்கெல்லாம் டேங்குக்குள்ள இறங்கி உக்காந்துக்கணும் போலன்னு நினைச்சேன். கடைசியில பாத்தீங்கன்னா விசில், இடி, மழை, மின்னல் பயங்கரமா தமிழ்நாட்டை சூழ்ந்தது அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். ஸோ தனித்து அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா? ரெண்டு சின்னம், ரெண்டு பிராண்டை பீட் பண்ணிட்டு புதுசா ஒரு பிராண்டு மார்க்கெட்ல இறங்குது. அதுவும் மக்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிடிக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வரலாற்று சாதனை. ரெண்டையும் அப்படியே பின்னுக்கு தள்ளிட்டு முன்னுக்கு ஒரு புது பிராண்ட் வருது அப்படிங்கிறது ஒரு புது சாதனை இல்லையா? வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். மாற்றம் நடந்து விட்டது. இன்னைக்கு முக்கிய நாள் இல்லையா? ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா விசில் சத்தம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில்ல பாத்தீங்கன்னா மக்கள் தமிழகத்துக்கே பாத்தீங்கன்னா பெரிய விசில் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்து. சரி, ஓகே. நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு. பலருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாவே பேசலாம்னு தான் நினைக்கிறேன் இல்லையா? நம்மளோட கருத்துக்கள் என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் பெருசா எந்த ஒரு தடைகளும் இருக்காது. விளக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நான் வீடியோலாம் லீக் ஆகுதான், ஆடியோலாம் தப்பா பேசினாலே பாத்தீங்கன்னா போய் ஒரு கூட்டம் மிரட்டணுமாமா. இப்ப பாத்தீங்கன்னா பெருத்த கூட்டம், அதை விட ஒரு கூட்டம் வரும் துணைக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நீ நல்லா பேசலாம் அப்படிங்கள நம்புறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இருக்காங்க இல்லையா, பார்க்கணும் இல்லையா எல்லாத்தையும். பேசாத பேச்சுக்கள் என்ன ஐயோ ஐயோ. சரி, ஓகே, விடுங்க பார்ப்போம். அதாவது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் இது ஊரே ஓட்டும் இல்லையா? பேச்சுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாம் யூடியூப்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். என்னதான் தேடி தேடி அழிச்சாலும் அழிய போறது இல்ல. டெபாசிட்டே வாங்கலையா, என்னன்னா பேச்சு பேசினாங்க. அதாவது பேச்சுனாலே ஒருத்தவங்க உயர்வுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது போல இருந்தா அந்த பேச்சுனாலே பாத்தீங்கன்னா காணாமல் போனாங்க. ஐயோ ஐயோ. சரி, ஓகே. மெயினான விஷயம், இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்குள்ள வந்துடலாம். மெயினான பாலிடிக்ஸ், யூரோப் இருக்கிறாங்க இல்லையா, அச்சத்திலேயே இருக்காங்களா. அச்சப்பட்டுத்தானே ஆகணும் இதுக்கப்புறம் எல்லாரும். இதுக்கு முன்னாடி ஆடி ஆட்டங்கள் என்ன, நீங்க எல்லாம் ரிலேட் பண்ணிட்டே இருக்காதீங்க அந்த சைட்ல. அதோட முடிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் தான் பாக்கணும், ஓகேங்களா? யூரோப் பாத்தீங்கன்னா அச்சத்திலேயே இருக்காங்களா. ஏன்னா என்னென்ன செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் நெஞ்சமா செஞ்சாங்க. அச்சங்கள்லயே இருக்காங்க. எதுக்கான அச்சங்கள் அப்படின்னா, ரஷ்யா 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுவாங்களா யூரோப்ல. ஏன்னா யூரோப்பியன் அத்தாரிட்டிஸ் தொடர்ந்து அச்சத்திலேயே இருக்காங்க. கிரெம்லின் அடுத்த 2 வருஷம் நம்மள அடிச்சிருவாங்க, ஐயோ அடிச்சிருவாங்க கிரெம்லின் அப்படிங்கறதோட பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கலாம். கிரெம்லின்னா மாளிகை, ரஷ்யாவோட மாளிகை, ஆளுகின்ற அரசாங்கத்தை குறிக்கிறதுக்காக சொல்றேன். ஏன் அந்த அடுத்த 2 வருஷம்னா டெஸ்ட் பண்றதுக்கு, மேற்கோட கமிட்மெண்ட், நாட்டோட கமிட்மெண்ட் எந்த அளவுக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு தருணம். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடா எது வேணா நடக்கலாம், அது சீக்கிரமா நடக்கலாம். ரஷ்யாவுக்கு ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ரஷ்யாவுக்கு ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா அமெரிக்கா இந்த விட்ரா பண்றாங்க இல்லையா யூரோப்ல இருந்து. இந்த டிரான்ஸ் அட்லாண்டிக் ரிலேஷன்ல இருந்து அமெரிக்கா விட்ரா பண்ண அவங்களுக்கு பெரும் சிக்கல். ஸோ இதை தனக்கு சாதகமா பாத்தீங்கன்னா ரஷ்யா பயன்படுத்திக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அச்சம், பயத்திலேயே பண்ண இருக்காங்க. ஆடிய ஆட்டங்கள் என்ன, பேசிய பேச்சுக்கள் என்ன, புட்டினவர்களை முட்டி போட வைப்பேன், அது இங்கேயும் சரி அங்கேயும் சரி. எல்லாம் பாத்தீங்கன்னா பேசினாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அச்சங்கள் இருக்கத்தானே செய்யும். ஸோ அதனால ஈ ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல, இன்னும் அவங்க அதுக்கான தயாராகலை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க யூகே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பத்திரிகை பண்ண செய்திகள் கொடுக்குறாங்க. யூகே, பிரிட்டன் பாத்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா ஆயுதங்கள், அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ண முடியலையா 2030 வரைக்கும். எது 2030 வரைக்கும்
ஆயுதங்கள் வாங்குறதுக்கான ஃபண்ட சொந்த நாட்டுக்கு ஆயுதங்கள் வாங்குறதுக்கான ஃபண்ட அலோகேட் பண்றதுக்கு பணம் இல்லை, அதனால ஃபண்ட் அலோகேட் பண்ணல அப்படி சொல்றாங்க. இதை யார் சொல்றாங்க? முன்னாள் ஸ்டேட் ஃபார்மர் ஹெட் ஆஃப் கண்ட்ரி ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் பர்னாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் ஸ்ட்ராட்டஜிக் கமாண்டா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, இது போல யூகேக்கு ஃபண்ட் இல்லை அப்படிங்கிறது போல. யூகே ஆன் ட்ரபிள், இது போல மேற்கு நாடுகளுக்கு ஆயுத பற்றாக்குறை, ஆயுதமின்மை, இது போல விஷயம். ஸோ இப்படி இருக்கு சமயத்துல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா கடும் கோபத்துல இருக்காங்க. இப்போ ரஷ்யாவோட கேபிட்டலான மாஸ்கோ, ரஷ்யால இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லா இடத்துலயும் அடிக்கிறாங்க. ட்ரோன்கள் ஹெவியான தாக்குதல் நடந்திருக்கு. இந்த டைம்ல வந்து பண்ண ஜெலன்ஸ்கி அவர்கள் அர்மேனியால உட்காந்து ரஷ்யாவை மிரட்டிக்கிறார். வெற்றி பரேட் நடத்தலையா மே 9, ஏன்னா அது வருஷம் நடக்கும், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷமும் போர் ஆரம்பிச்சிருந்து கொஞ்சம் அந்த வெற்றி பரேடு வந்து செலிப்ரேஷனோட வீரியம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். மற்ற நாள ரொம்ப உற்சாகமா கொண்டாடுவாங்க, பெரும்படை இருக்கும், அணிவகுப்பு இதெல்லாம் வந்து பண்ண நடக்கும். பட் இந்த போர் ஆரம்பிச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது கம்மியா இருக்கும். இந்த தடவையும் அது போல இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிறாங்க. பட் ஆனா மே 9 வெற்றி பரேட வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் பறக்கும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் மிரட்டிக்கிறாரு. ஸோ இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஒருவேளை அடிச்சாங்க அப்படின்னா, இதே போல அடிச்சிட்டாங்க அப்படின்னா மே 9 ரஷ்யா ஃபுல் ஃபிளெஜ்டா உள்ள இறங்கிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றது பார்க்கலாம். ஸோ இது இந்த யூரோப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம சைனா கிட்ட வந்தோம்னா, சைனா ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுக்கிறாங்க. அதாவது பீஜிங்கோட ஏர்போர்ட், சைனா இருக்கு இல்லையா, அதுல பீஜிங்கோட ஏர்போர்ட்ல அமெரிக்காவோட C-17A ராணுவத்தோட டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க கொண்டு வந்து ஸ்டாண்ட் பை மோட்ல நிப்பாட்டிக்கிறாங்க பீஜிங் ஏர்போர்ட்ல. எதுக்காக? அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், தேவ தூதர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சைனாவுக்கு ஒரு மீட்டிங் போறதுக்கு வரதுனால செக்யூரிட்டி கன்சர்னா இருக்கிறதுனால செக்யூரிட்டிக்காக இது போல வழக்கமே எந்த நாட்டுக்கு போனாலும் வருவாங்க. ஸோ அப்போ அந்த மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து டிப்ளாய் ஆயிருக்கு. அந்த பாதுகாப்புக்காக எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த C-17க்கு பக்கத்துல ஈரானோட மஹான் ஏர்பிளைன் இருக்கு இல்லையா, ஈரானோட பிளெயின், அந்த விமானத்தை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. சீனா வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்தை, அமெரிக்க ராணுவத்தை எப்படி சித்தரிச்சிருக்காங்க பாருங்களேன் அப்படிங்கோட பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். வேணுனே வம்புக்குனே ஈரானோட பிளைன் பக்கத்துல போட்டோ எடுக்கும்போது ஈரான் முன்னாடியும் அமெரிக்கா பின்னாடி நிக்கிற மாதிரி அமெரிக்காவோட ராணுவ விமானம் கொஞ்சம் பின்னாடி இருக்கு அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா காட்டுற மாதிரியான ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வச்சிருக்காங்களா அப்படின்னு கேள்வி. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு அமெரிக்கா எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. அது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்தது. ஸோ ப்ரிப்பரேஷன் ஒரு சைடு நடக்குது. ஸோ பார்ப்போம் அடுத்த வாரம், வரக்கூடிய வாரங்கள்ல நடக்கக்கூடிய ஜின்பிங் அவர்கள் ட்ரம்ப் அவர்களோட மீட்டிங் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் அப்படிங்கிறது எஸ்கலேஷன் ஆகுமா இல்ல முடியுமா அப்படிங்கிற யோசனைகள் இருக்கு இல்லையா. இதுல ஈரானோட கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு போயிட்டாங்க ஒசூக்கா அப்படிங்கிறது. ஸோ அதுல இருக்கக்கூடிய நபர்கள் க்ரூவா வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது போல கேள்விகள் இருந்துச்சு. ஸோ அமெரிக்கா நேவல் பிளாக்கைடு போட்டாங்க. அதுல புடிச்சிட்டு போகக்கூடிய அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய மாலுமிகளை வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட ஒப்படைக்க போறோம். ஈரானோட ஆளுங்களை பாகிஸ்தான் கிட்ட ஒப்படைச்சணும். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஈரானுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற சென்ட்ரல் கமாண்ட் தரப்பு ஒரு செய்திகள் வந்துருக்கு. இது நல்ல செய்தி. ஏன்னா 22 நபர்களை வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கமாண்ட் பிடிச்சி வச்சிருக்காங்க. 6 நபர்கள் ஆல்ரெடி அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பிச்சாச்சு. அவங்க வேற நாட்டுக்காரங்க, அவங்களுக்கு வந்து நம்ம பார்த்து அனுப்பிச்சாச்சு போன வாரமே. இந்த 22 நபர்களை நாங்க அனுப்பிடுறோம். ஏன்னா இந்த கப்பலை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி மாசக்கணக்காச்சு. ஸோ மாசக்கணக்கானது அதை பார்த்து ரெடி பண்ணி அந்த குரூவை வந்து பார்த்தா பிடிச்சி வச்சிருந்தாங்க ஹோஸ்டேஜா. இப்போ அமெரிக்கா வந்து வழிக்கு வந்திருக்கிறாங்களா ஈரானோட வழிக்கு அப்படின்ற கேள்விகள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க பாகிஸ்தான்கிட்டே. ஏன்னா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கப்பல்கள்லாம் பிடிச்சி அங்க இருக்கக்கூடிய மாலுமிகள்லாம் பிடிச்சி வச்சுக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும். அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல பேச்சுவார்த்தைகள் ஒத்து வந்ததுனால அமெரிக்கா பாகிஸ்தான் கொடுக்க, ஈரான் பாகிஸ்தான் கூட இது போல எக்ஸ்சேஞ்ச் நடக்குமா அப்படின்ற கேள்வி. ஸோ என்ன நடக்க போகுன்றது பார்க்கலாம். இதுல சுமூகமா நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதே நீங்க சண்டையா நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருப்பாரு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிற வரைக்கும் என்ன பிரச்சனை குறையே இல்லை. எல்லா பக்கம் தினந்தோறும் நியூஸ் தான். அவர் ஒரு போஸ்ட போட்டார். நாங்க வந்து ஒரு
ஆப்ரேஷனா ஆரம்பிக்கிறோம். எந்தெந்த நாடுகள்லாம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் நாங்க உதவுறோம். நான் இந்த ஆப்ரேஷன் மூலியமா ஆர்டர் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஃப்ரீயா இருக்க போகுது அப்படிங்கிறது போல. அடுத்த சென்ட்ரல் கமாண்ட் ஓடோடி வந்து பாத்தீங்கன்னா, நாங்க 15,000 ராணுவ வீரர்கள் இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் இருக்கு. ஸோ ஆப்ரேஷன் ஃப்ரீடம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தா நாங்க ஆரம்பிக்கிறோம். இதுல வந்து நீங்க எந்தெந்த நாடுகளுக்குலாம் உதவி வேணுமோ நாங்க ஹெல்ப் பண்றோம் உங்களை டிரான்சிட்டுக்கு அப்படிங்கிறது போல. சும்மா இருந்தா கூட சும்மா இருந்திருப்பாங்க. இவங்க பேச்சு கேட்டு 2 பேர் அந்த ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல தெரிஞ்சிருக்கு. ஈரான் ராக்கெட் வீசிட்டாங்க. 2 கப்பல் அடிச்சிட்டாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய பவர் ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு போயிட்டு தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல ஈரான் தரப்பு வந்து கடுமையான கண்டனங்களும் வர ஆரம்பிச்சு. வயலேஷனை வந்து யாராவது மீறீங்க அப்படின்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தை ட்ரூஸ் இருக்கு இல்லையா, அதையும் மீறின மாதிரி ஆயிப்போயிரும். சீஸ்ஃபயர் இருக்கு இல்லையா. ஸோ இது யார் சொல்றாங்கன்னா ஹெட் ஆஃப் தி பார்லிமெண்ட் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி அப்புறம் பார்லிமெண்ட் கமிட்டியோட ஹெட். ஸோ இப்ராஹிம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்பு வந்து இது போல கடுமையான கண்டனங்கள் வந்திருக்கு. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல யாராவது காட்டலாம், ப்ரொவோக் பண்ணலாம், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்க 15,000 ராணுவ வீரர்கள், 100க்கும் மேற்பட்ட விமானங்கள், இது எல்லாத்தையும் வச்சு ஆபரேஷன் லிபரேட்டு, ஆபரேஷன் ஃப்ரீடம்னு இந்த ஏரியா பக்கம் வந்தீங்க அப்படின்னா யோசிக்கவே மாட்டோம். இந்த எஸ்கார்ட் பண்ற கப்பல்கள், கமர்ஷியல் கப்பலை அமெரிக்கா ராணுவ படை கடல் படையோட உதவியோட நான் கூட்டிட்டு போறோம்னு வந்தீங்கன்னா யோசிக்காம அடிப்போம் அப்படிங்கிறத ஈரான் தரப்பு வந்து கடுமையான கண்டனங்கள். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஃப்ரீ பிளாக்கேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுக்கு அமெரிக்காவோட மிலிட்டரி சப்போர்ட் கிடைக்கும், ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறதோட அனௌன்ஸ் பண்ணிட்டார். கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் இருக்கு, 100 கப்பல் இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி வந்து பண்ணா அவர் தப்புன்னு சொல்லிட்டாரு. அன்மேன்டு பிளாட்ஃபார்ம் டொமைன், மல்டி டொமைன் அன்மேன்டு பிளாட்ஃபார்ம்லாம் வச்சிருக்கோம். ஸோ அதை வச்சு நாங்கள் செய்யறோம் அப்படிங்கிற சொன்னார். ஐஆர்சிஜி வந்து பண்ணா தாக்குதல் பண்றாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குனாங்க. அதுல தாக்கப்பட்ட ஒரு கப்பல் வந்து பண்ணா சவுத் கொரியாவோட ஒரு கப்பல் அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு சென்ட்ரல் கமாண்ட் இந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல மைட்டு காட்டுறாங்கன்னு பார்க்கலாம். ஈரான் காமிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரியான கப்பல்களை வெளியெடுக்க முடியுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல இது ஒரு பெரும்போரா எஸ்கலேட் ஆக போகுதா அப்படிங்கிற அச்சங்கள் மெயினான விஷயம். ஏன்னா இதே போல எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஈரான்ல வார் வருது, கேஸ் இல்ல, ஆயில் இல்லைங்கிறாங்க. இப்ப எப்படி அது நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது, எக்கனாமிக்கல் ரீதியா பிரச்சனைகள் இருக்குன்னா எப்படி சமாளிக்க போறாங்க, இப்ப வரக்கூடிய அரசாங்கம் என்ன மாதிரி கையாள போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இது நம்மளுக்கு மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கும் பெரும் பிரச்சனை தான். ட்ரெஷர் செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் அமெரிக்கால வந்து பணம் பிடிச்சிட்டு கேட்டே இருக்காங்க, எப்பங்க இந்த ஆயில் கேஸ் விலை கம்மியாகும் அப்படின்னு கேட்டே இருக்கும்போது 3ல இருந்து 9 மாசம் ஆகுங்க அப்படின்றாரு. அவங்க 1 மாசம் 1 வாரம் சொன்னாலே பல வருஷங்களுக்கு இல்லை, 3ல இருந்து 9 மாசம்னா எப்படிங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ அது வரைக்கும் பிரச்சனை தானுங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அமைதியாத்தான் இருக்கு. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பெருசா இந்த ஒரு முடிவு வந்த மாதிரி தெரியல. ஸோ பார்ப்போம் ஈரான் அமெரிக்கா என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க. சீனாக்கு போகக்கூடிய அமெரிக்காவோட அதிபர் என்ன மாதிரியான அழுத்தங்கள் மிரட்டல்கள் சீனாவுக்கு கொடுத்து வழிக்கு கொண்டு வர போறாரு. இப்போ ரஷ்யாவுக்கு மிக பெரும் அழுத்தங்கள் நடந்திருக்கு, ரஷ்யாவுக்குள்ள பெரும் தாக்குதல்கள் நடக்குது. இதனால ரஷ்யா என்ன மாதிரி அமெரிக்காவுக்கு ஒத்துக்க போறாங்களா இல்ல திருப்பி பள்ளீர்னு போறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பயில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை யூடியூப் நான் ப்ரொமோட் பண்ணுவோம். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப கொண்ட நம்பிக்கையில அடுத்த பயில சந்திக்க வரைக்கும் ஸ்டே சேஃப், பாய்.